ராம் நாராயண ராம். இன்று இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களுக்கு சில மிக முக்கியமான விஷயங்களை கூறப் போகின்றோம். அவற்றை அறிந்து கொண்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாகவும் செழிப்புடன் வாழ முடியும். எப்போதும் மனதில் வைத்திருங்கள், நமக்கு எப்போதும் இயற்கையின்படி வாழ்க்கை வாழ வேண்டும். ஏனென்றால் இயற்கைதான் நமக்கு அனைத்தையும் வழங்குகிறது. நாம் இயற்கையை இணைத்துக் கொண்டால் நம் வாழ்க்கையில் எதுவும் குறையாது. அதனால் இயற்கையுடன் இணைந்து உங்கள் தன்மையை நேர்மறையாக வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் மனதில் அன்பும் ஒருவருக்கொருவர் உதவுவதும் உள்ளதென்ற எண்ணம் பரப்புங்கள். பின்னர் நீங்கள் காண்பீர்கள் வாழ்க்கை எவ்வாறு எளிதாகிவிடும். நாம் அனைவரும் தானாகவே நமது வாழ்க்கையை சிக்கல்களுடன் கட்டிக்கொண்டிருக்கிறோம். தேவையில்லாமல் வாழ்க்கையை குழப்பமாக மாற்றியுள்ளோம். ஆனால் நமது மகா குருஜி வழங்கிய ராம் நாராயண ராம் என்ற மந்திரம் உங்கள் குழப்பமான வாழ்க்கையை சரியான பாதைக்கு வழிநடத்துகிறது. ஒருவர் ராம் நாராயண ராம்யுடன் இணைந்தவுடன் வாழ்க்கைக்கு ஒரு புதிய பார்வை கிடைக்கிறது. இந்த புதிய பார்வை நமக்கு புதிய ஆற்றலை அளிக்கிறது மற்றும் வாழ்க்கையை வெற்றிகரமாக மாற்றுகிறது. விண்வெளியில் எண்ணற்ற நட்சத்திரங்கள், சூரியன், கிரகங்கள், நட்சத்திரங்கள் இருக்கின்றன. நாம் மனிதர்கள் இந்த அனைத்தையும் எண்ணலாம் என நினைக்கிறீர்களா? அது சாத்தியமற்றது. விண்வெளியின் ஆழம், அகலம் மற்றும் நீளம் என்ன என்பதை யாரும் அளக்க முடியாது. நாம் இதை எண்ணினாலும் அளக்க முடியாது. ஆகையால் இந்த எண்ணற்ற நட்சத்திரங்களும் கிரகங்களும் விண்வெளியில் தோன்றியவை. அவற்றை மனிதன் உருவாக்கவில்லை. இவை அனைத்தும் விண்வெளியின் மடியில் இருக்கின்றன. இந்த பூமியில் இன்று உள்ள அனைத்தும் இயற்கையின் கொடை. நாம் எப்போதும் இயற்கையை வழிபட வேண்டும். அதை நினைவில் வைத்திருக்க வேண்டும். விண்மீன்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஏனென்றால் அவற்றால்தான் நமக்கு இந்த வாழ்க்கை மற்றும் அனைத்து பொருளாதார வளங்களும் கிடைத்தன. நம்முடைய வாழ்க்கையை இயற்கையின்படி வாழ வேண்டும். இந்த உலகில் மனிதன் வைத்திருக்கும் அனைத்தும் ஆகாயம் மற்றும் இயற்கையின் கொடை. ஆகாயம், பூமி, நீர், காற்று மற்றும் ஆற்றல் ஆகிய பஞ்சபூதங்களால் அனைத்தும் உருவாகியுள்ளது. இவை இல்லாவிட்டால் மனிதன் உயிருடன் வாழ முடியாது. ஆகாயம் இயற்கையை உருவாக்கியது, அதை வெளிப்படுத்தியது. அதிலிருந்து நாம் அனைவரும் பிறந்தோம். இவை அனைத்தும் ஒன்றோடொன்று தொடர்புடையவை. இதிலிருந்தே நமக்கு ஆற்றல் கிடைக்கிறது. வாழ்க்கையில் மனிதன் விரும்பும் அனைத்தையும் எளிதாக பெற முடியும். நீங்கள் சுற்றிலும் பார்த்திருப்பீர்கள், பலர் வாழ்க்கையில் ஏதேனும் கவலைகள் கொண்டுள்ளனர். ஒருவருக்கு வேலை குறித்த கவலை உள்ளது, மற்றொருவருக்கு கல்வி குறித்த கவலை உள்ளது. வேறு ஒருவர் வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லாததால் கவலைப்படுகிறார். ஆனால் நீங்கள் உங்கள் உள்ளுணர்வை கேட்டு அதை புரிந்து கொண்டால் உண்மையான அறிவை பெற முடியும். அதன்பின் நீங்கள் வெற்றிக்கான சரியான பாதையை காண்பீர்கள். ராம் நாராயண ராம் என்பது ஒரு மந்திரம். அதை ஜபித்தவுடன் உங்கள் வாழ்க்கை புனிதமாக மாறுகிறது. உலகில் பல பேர் ராம் நாராயண ராம்யுடன் இணைந்து தங்களின் வாழ்க்கையை மட்டுமின்றி சமூகத்தில் உள்ளவர்களையும் மேம்படுத்தியுள்ளனர். ராம் நாராயண ராமின் வழியாக மனிதர்களுக்கு எப்போதும் நேர்மறை சிந்தனை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று போதிக்கப்படுகிறது. வாழ்க்கையில் எப்போதும் நல்ல செயல்களை செய்யவும் பிறருக்கு உதவவும் முயற்சிக்க வேண்டும். ராம் நாராயண ராம் வழியூடாக சமுதாயத்தில் பரவிய எதிர்மறை ஆற்றலை ஒழித்து அங்கு நேர்மறை ஆற்றலை பரப்ப வேண்டும் என்று எப்போதும் பாடப்படுகிறார்கள். இதனால் சமுதாயத்தில் இருள் அகற்றப்பட்டு அறிவுத்திறன் பரப்பப்படுகின்றது. ராம் நாராயண ராம் உங்களின் உள்ளுணர்வை எழுப்புகிறது. உங்கள் உள்ளுணர்வை உணர விரும்பினால் இன்றே ராம் நாராயண ராம்யுடன் இணைக. அப்பொழுது உங்கள் கனவுகள் மட்டும் இல்லை, உங்கள் உள்ளே ஒரு தனித்துவமான ஆற்றலையும் உணர்வீர்கள். அதனால் ராம் நாராயண ராம் என்ற மந்திரத்தில் அனைத்தையும் உள்ளடக்கிய அந்த சக்தி உள்ளது என கூறப்படுகிறது.